அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வர இருக்கின்ற அல்லது நடந்துகிட்டு இருக்க, உங்களுக்கு கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்க சுக்கிர திசையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான திசைங்க. பொதுவாக மீனராசி ஒரு நல்ல ஒரு ராசி, ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்ட ராசி, ஆன்மீக ராசின்னு சொல்லலாம். இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க, ஏமாளியாக இருப்பீங்க, நிறைய பேர்த்திட்ட ஏமாந்து போவீங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க, நல்லவங்களாக இருப்பீங்க. பொதுவாக மீனராசிக்காரங்க நல்லவங்க தான், அதில் சந்தேகமே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வரணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நீர் ராசி, இரட்டை மீன் உங்களுக்கு கொண்ட உங்கள் சின்னமே, ராசி சின்னமே இரட்டை மீன் தான். கழுவுற மீன் நடுவர் மீன் சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். உத்திரட்டாதிங்கிறது சனியோட நட்சத்திரம். சனியோட நட்சத்திரக்காரங்களாம் பாருங்கள், ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதிர்ந்த தோற்றம், நல்ல பக்குவப்பட்ட மனிதர்கள் தான் அவங்க. நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஆட்கள்னு சொல்லலாம். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆனாலும் 30-40 வயசு ஆனாலும் மெச்சூரிட்டி இருக்காது. ஆனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசுல அந்த மெச்சூரிட்டி கிடச்சிரும். உலகத்தோட அனுபவம், உலகத்தையே தெரிஞ்சுக்குவாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. ஆன்மீக சிந்தனை எதாக இருந்தாலும் பொறுமையாக இருந்ததை காரியத்தை சாதிப்பாங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டாங்க. நிதானமாக நின்று நிதானமாக யோசிச்சு முடிவு எடுக்கிறவங்க தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரங்க. பிறக்கும் போதே சனி தசை தாங்க. ஏன்னா 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 18-19 வருஷம் சனி தசை நடந்துடும். நடுப்பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம் பக்கம் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசை முடிஞ்சு உங்களுக்கு புதன் தசை நடக்கும். சனி தசை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சனி தசை, ரெண்டாவது உங்களுக்கு 17 வருஷம் புதன் தசை நடக்கும். அதுக்கப்புறம் புதன் தசை 17 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 7 வருஷம் கேது தசை நடக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த 4ஆவது வரக்கூடிய சுக்கிர தசை தாங்க உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 30-35 வயசுக்கு மேலே தான் சுக்கிர திசையே வரும். அது நட்சத்திர பாதம். நீங்கள் என்ன பாதம், 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா? ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பாருங்கள் மற்ற ராசிக்கு வந்துடும். ஆனால் உத்திரட்டாதினால மீன ராசிக்கு மட்டும்தான். ஏன்னா அது உடைபடாத நட்சத்திரம். முழுமையான பாதங்கள் 4 பாதங்களும் மீனராசியில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது மீனராசியில் தான் இருக்கும். பிறக்கும் போது நீங்கள் சனி திசையில் இருப்பீங்க. நடுப்பகுதியில் பிறந்தீங்கன்னா 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாதி தசை வந்துடும். உங்களுக்கு 9 வருஷம் தான் அந்த மாதிரி தான் வரும். 30 வயசுக்கு மேலே, 32-35 வயசுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிர தசை வரும். அதில் சந்தேகமே கிடையாது. எல்லா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் தலையெழுத்து, இதில் தான் போகும். ஒரு சில பேருக்கு சுக்கிர திசை நல்லது பண்ணும், ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணாது. ஏன்னா திருமண வாழ்க்கையை கொடுக்குற கிரகமே சுக்கிரன் தான். தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்குற கிரகமே சுக்கிரன் தான். சொகுசை அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். நல்ல ஒரு லக்ஸுரியான ஆடி கார், BMW, இந்த பென்ஸ் காரெல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கிரன் வளர்த்துருக்கும், 4ஆம் இடம் வளர்த்துருக்கும், சுகஸ்தானம் வளர்த்துருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனத்துக்கு உண்டான இடம். சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கவங்களாம் சொகுசு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. இதே லக்னத்தில் சுக்கிரன் இருக்கவங்களே சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சிருவாங்க அந்த சுக்கிர திசையில். சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறதெல்லாம் யோகம். 2ஆம் இடத்துலேருந்து இனிமையாக பேசுகிறது, அடுத்தவங்களை கவர்ச்சிகரமாக பேசுகிறது, அட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக வரும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருந்தால் கூட அவங்க கையெழுத்து நல்லாயிருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், நல்லா இனிமையாக பேசுவாங்க, நல்லா பாடுறாங்க. பார்த்தீங்களா, ஒரு சில பேர்லாம் கலைத்துறையிலாம் இருக்காங்க பாருங்கள், 3ஆம் இட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். 4 சுக்கிரன் இருந்தால் அம்மாவோட சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், சொத்து வாங்குறது, அதேமாதிரி நிறைய வாகனத்தை சேர்த்துக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 இருக்க சுக்கிரன் தான். 5ல் இருக்க சுக்கிரன்னா நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருங்க. பெண் தெய்வ அனுகிரகம் கொடுக்கும். பெண் குழந்தை யோகத்தெல்லாம் அந்த 5ல் இருக்க சுக்கிரன் கொடுக்கும். நல்ல சிந்தனை, நல்ல ஒரு சிந்திக்கிறது, நல்ல ஒரு லைஃப் அனுபவிக்கிறதெல்லாம் அந்த 5ல் இருக்க சுக்கிரன் தான். ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. 6ல் சுக்கிரன்ற மாதிரி இருந்தால் கூட மறைவு ஸ்தானம் கிடையாது, அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. நல்ல வேலை, நல்ல தொழில், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு நல்ல வாழ்க்கை துணையெல்லாம் அமைஞ்சிருது. நல்ல ஒரு அழகான வாழ்க்கை துணை, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையெல்லாம் 7ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார். 8ல் தான் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அசிங்கமான பிரச்சனை, பிரச்சனை, பெண்களே எதிரியாக மாறுறது, கூட பழகினவங்களே எதிரியாக மாறுறதெல்லாம் 8ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுக்கும். சொந்தக்காரங்களே எதிரியாக மாறுவாங்க. இதெல்லாம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற அபாரமான வளர்ச்சி கொடுக்குங்க. அதிர்ஷ்டத்துக்கு வாரி வழங்கும். 9ல் சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு இடமா 9ஆம் இடம் கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரனுக்கு உகந்த இடம். 10ல் சுக்கிரன் இருந்தால் கூட இந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, துணிக்கடை வச்சுருக்கவங்க, அழகு சார்ந்த துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் சாதிக்கிறவங்களாம் பாருங்கள் 10ல் சுக்கிரன் இருக்கும். பியூட்டிஷியன், இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறது, அழகு சார்ந்த விஷயங்கள், இந்த சொகுசு பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் பாருங்கள் 10ல் சுக்கிரன் இருக்கும். அழகுன்னு வந்துட்டாலே சுக்கிரன் தான். அது 10ஆம் இடத்துல இருந்தால் அழகு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கொடி கட்டி பறப்பாங்க, சாதிச்சு காமிப்பாங்க. 11ல் சுக்கிரன் இருக்கிறது அப்போ நல்ல வளர்ச்சி, பெண்களால் ஆதாயம், பெண்களால் வளர்ச்சி, சகோதரன் அல்லது சகோதரியால் வளர்ச்சி, நிறைய நண்பர்கள் கிடைக்கிறது, நண்பர்களால் உதவி கிடைக்கிறது,
இந்த மாதிரி விஷயங்களில் 11 இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பெண்களால் ஆதாயம் மேக்ஸிமம் வரும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு அருமையான அமைப்புங்க. நல்ல ஸ்தானம். ஏன்னா 12ல் சுக்கிரன் மறைவு கிடையாது. 6, 12 சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. 3ஆம் இடம் 8ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானமாக வரும். 12ல் சுக்கிரன் இருக்கவங்க பாருங்கள், படுத்தோடனே தூங்கிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கிறாங்களா பாருங்கள். 12ல் சுக்கிரன் இருக்கும், கட்டில் சுகம் அனுபவிப்பாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா சாப்பிட்றது, நேரம் கெட்ட நேரத்துக்கு சாப்பிடாம ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கரெக்டான டைம் சாப்பிடுவாங்க, நல்ல கட்டில் சுகம், நல்ல இல்லற வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, இதெல்லாமே இந்த 12 இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது தசை வந்தால் சொல்லவே வேண்டாம். ஒரு சில பேர் வெளிநாடு போயிடுவாங்க, வெளிநாட்டில் சம்பாதிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த 12ஆம் இட சுக்கிரன் தான். அது ஜாதகத்தில் சுக்கிரன் கெடாமல் இருக்கணும். ராகோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. அத்தனையுமே வீணாயிரும் உங்களுக்கு, அத்தனையுமே வீண் பண்ணிடும் இந்த சுக்கிரதசை. 20 வருஷம் சுக்கிரதசை. 35 வயசுக்கு மேலே சுக்கிரதசை வருங்க, அவங்களுக்கு தான் அங்கே நல்லது பண்ணும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் நல்லது பண்ணும். சுக்கிரன் கெடாமல் இருந்ததுன்னா மட்டுமே. சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்லாயிருக்கும், மிதுன லக்னத்துக்கு நல்லாயிருக்கும், கன்னி லக்னம் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை யோகத்தை செய்யும். தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் சுக்கிரதசை நல்லா இருக்காது, எதிரி, உங்களுக்கு ஆப்போசிட்டான கிரகம், அதுதான் பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு. மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சுக்கிரன் யோகத்தை செய்யும். ஏன் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சுக்கிரன் நல்லா தாங்க இருக்கும். விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சுக்கிரதசை நல்லா தான் இருக்கும், பெருசாக மோசம் பண்ணாது. ஆனால் சுக்கிரன் இருக்கிற இடத்தை பொறுத்து. அவர் நான் சொன்ன பார்த்தீங்களா, 1ஆம் இடமா, 2ஆம் இடமா, 7ஆம் இடமா, 8ஆம் இடமா, 12ஆம் இடமா, எந்த இடத்துல இருக்கார். ஏன்னா சுக்கிரன் வந்து சொகுசுக்கு உண்டான கிரகம். அந்த கிரகம் கிடக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, சூரியனோட நெருக்கமாக சேர்ந்து அஸ்தமனமாகக்கூடாது. 8, 3ஆம் இடத்துல மறையக்கூடாது. மெயினாக 8ஆம் இடத்துல ராகோடெல்லாம் இருந்துச்சுன்னா சுக்கிரதசை ஆலையை முடிச்சு விட்ரும். பெண்களால் பிரச்சனை, கடன் தொல்லை, ஊரோட்டம் மறையிறது, தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் வந்து இந்த 8ஆம் இட சுக்கிரன் தான். அது இப்போ ராகோட இருக்கக்கூடாது, சனியோட சுத்தமாக அந்த செயற்கை பார்வையே இருக்கக்கூடாது சுக்கிரனுக்கு. சொகுசு அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா கஞ்சத்துக்கு உண்டான கிரகம், கஞ்சத்தனமான கிரகமே சனி தான். சுக்கிரன் சொகுசுக்கு உண்டான கிரகம். அப்போ சுக்கிரனோட சனி சேர்ந்தால் எப்படி இருக்கும்? கஞ்சத்தனப்படுறது, எதுவும் கிடச்சி அனுபவிக்க முடியாமல் போகிறது, எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும், எதுவுமே வராமல் போகிறது, எல்லாமே இந்த சுக்கிரன் தாங்க. சனியோட காம்பினேஷன் வர்றது தான். அப்போ சுக்கிரதன் உங்களுக்கு யோகத்தை செய்யுமா, அவயோகத்தை செய்யுமா, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இப்போ உங்களுக்கு சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கா, இல்லை இனிமேல் சுக்கிரதசை வரப்போதா, இவ்வளோ உங்கள் சுக்கிரதசை எப்படி போயிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து கெடாமல் இருந்தால் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கன்ஃபார்ம். கெட்டு போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு நரக வாழ்க்கை வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க சார், எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதில்ல சொல்கிறவங்களா பாருங்கள், இந்த சுக்கிரன் கெட்டு போனவங்களா தான் இருப்பாங்க. இந்த 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க கன்ஃபார்மாக இருக்கும். செக் பண்ணுங்கள், சுக்கிரன் நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, உங்களுக்கு பாதகமாக சாதகமாக, இனி எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை, அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா, எப்போ செட்டில் ஆவீங்க, லைஃப்பில் எப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும், எப்போ வாழ்க்கை மாறும், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோட அமைப்பு பொறுத்து தான் மாறுபடும். செக் பண்ணுங்கள். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னால் கண்டிப்பாக போக முடியும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் வழி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களால் போக முடியும், கண்டிப்பாக சாதிக்கவும் முடியும். சரிங்களா? சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.